இல்ல எலெக்ஷன் இப்பதான் சூடு புரியுது போல நிறைய பிட் நோட்டீஸா வாசல்லயே கிடக்குது. அதை ஏன் கேக்குறீங்க? காலைல ஸ்கூலுக்கு பசங்க அனுப்பலான்ட்டு ரொம்ப பரபரப்பா சமைச்சிட்டு இருந்தேன். திடீர்னு ஒருத்தர் வந்து கேட்டு டமால் டமால் தட்டிட்டு இருந்தாரு. யார்தான் என்னடா இது இந்த நேரத்துல வந்து நம்மள தொந்தரவு பண்றாங்கன்னு ஓடி போய் பார்த்தா தாம அன்பரசன் ஐயா அவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிட் நோட்டீஸ் கொடுத்துட்டு போறாங்க. அவருக்கு நம்ம ஏன் வாக்களிக்கணும், அதனால உன்னோட கருத்து என்ன, அவருக்கு ஏன் மீண்டும் நம்ம வாக்களிக்க வேண்டிய சூழல் இருக்கு, அதனால அவர் செய்த வேலைகளை ஏதாவது தெரிஞ்சா அதை பத்தி நீ சொல்ல மாட்டோம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன். அவர் வந்து ஆலந்தூர் தொகுதியில வந்து நிறைய அங்கன்வாடிகள் கட்டி கொடுத்திருக்காரு. வாடகைக்கு இருந்த ரேஷன் கடையை வந்து சொந்தமா கட்டியிருக்காரு. அதுவும் வந்து பாத்ரூம் வசதியோட கட்டி கொடுத்திருக்காரு. 25 கோடி செலவுல வந்து நிறைய பள்ளிக்கூடங்கள் கட்டி கொடுத்திருக்காரு. நீண்ட நாளா நிறைவேறாத கோரிக்கையான ஒண்ணு நங்கநல்லூர்ல கலை அறிவியல் கல்லூரியை வந்து கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லங்க, பிரம்மாண்டமான 2 திருமண மண்டபமும் 18 கோடி செலவுல ஒண்ணும் 12 கோடி செலவுல கட்டி இருக்கிறாருங்க அவரு. ஐயோ விட்டா லிஸ்ட் போயிட்டே இருக்க, தெரியாதுன்னா ஆனா சொல்லிட்டே இருக்கா. முக்கியமான ஒரு விஷயங்க, அது என்னன்னா மதுபான கடை மூலமா தான் அரசுக்கு நிறைய வருமானம் வருது. அப்படிப்பட்ட வருமானம் வரக்கூடிய 3 கடைகளை நங்கநல்லூர்ல மூடி இருக்கிறாருங்க. அது மட்டுமா, மகளிருக்கான உடற்பயிற்சி மையமும் நிறைய இடத்துல கட்டி கொடுத்துருக்காரு. பெண்களுடைய ஆரோக்கியத்துக்காக அவர் வந்து இந்த வேலை எல்லாம் செஞ்சிருக்காரு. மேலும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சர்க்கார் நிலத்தை ரயத்து வாரியா மாத்தி பட்டா வழங்குவதற்கான ஏற்பாடும் நடந்துட்டு இருக்குதுங்க. அதுக்காக 170 அரசாணையை பிறப்பித்து தனி தாசில்தார் போட்டு அதற்கான வேலையும் நடந்துட்டு இருக்குதுங்க. தெரிஞ்ச ஒரு 4-5 விஷயத்த நானும் சொல்றேன். ஐயப்பந்தாங்கல், சின்ன பாண்டிச்சேரி அந்த பகுதியெல்லாம் போனீங்கன்னா அடிக்கடி மழை வந்துடும். மழை வந்துச்சுன்னா அந்த ஊரே பாத்தீங்கன்னா ஏதோ ஸ்கூல்ல அங்கங்க போய் நாங்க பெட்ஷீட் எல்லாம் கொடுப்போம். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா 300 கோடி செலவுல அவங்களுக்கு அண்டர் கிரவுண்ட்லயே ஒரு காவாமரி வெட்டி மழைநீர் வடிகால சேர்ந்து அந்த பகுதி மக்கள் இப்ப வந்து ஃப்ரீயா வாழ்றாங்கன்னா அதுக்கு தொகுதி அமைச்சருடைய முக்கிய காரணமும் இருக்கு. அந்த ஒரு விஷயமும் உனக்கு தெரியுமான்னு தெரியல. நம்ம தொகுதியிலக்குள்ள இருக்கக்கூடிய மவுண்ட் சென்ட் தாமஸ் மவுண்ட் இருக்குல்ல, அதை இணைக்கிற மாதிரி பறக்கன் ட்ரெயின் போட்டு அது வேலை செய்யறோம் நின்று போயிருது. அது ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேல இருக்கும் போல. அதை கூட இப்ப வந்து அவருடைய அழுத்தத்தினால உடனே அது மத்திய அரசு கவனத்துக்கு கொண்டு போய் அதை செய்து முடிச்சு இப்ப அது வந்து மவுண்ட்ல போய் சேர்ற அளவுக்கு உருவாக்கி இருக்காரு. புனித பயணம் மேற்கொள்றவங்களுக்கு இங்க வந்து ஒரு நாள் முன்னாடியே வந்து தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்புவதற்காக ஹஜ்ஜி விடுதி ஒண்ணு கட்டியிருக்காரு. தமிழ்நாடு ஹஜ்ஜி இல்லம் கட்டி 39 கோடியில அந்த மக்களுடைய அந்த சிரமத்தை போக்கியிருக்காரு நம்ம தொகுதி எம்எல்ஏ. நம்ம மண்டல ஆபீஸ் பாத்தீங்கன்னா பறக்கன் ரைடு வந்ததுன்னு இடிச்சுட்டாங்க. இப்ப வந்து கிண்டியில இருக்கு அது உள்ள. அது சில பேருக்கு போறவங்களுக்கு தெரியும், அந்த கிண்டி ஆபீஸ் உள்ள இருக்கு. ஆனா அது பாத்தீங்கன்னா மண்டல ஆபீஸ் பக்கத்திலேயே ஒரு தனிநபர் வந்து ரொம்ப நாளா ஆக்கிரமிச்சிருந்த அரசு இடத்தை கையகப்படுத்தி 32 கோடியில மண்டல ஆபீஸ் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டியிருக்காரு. இதை விட ஒரு சிறப்பான ஒரு தொகுதி எம்எல்ஏ என்ன செய்ய முடியும்? அது மட்டுமா, நங்கநல்லூர் எம்ஜிஆர் ரோட்ல நூற்றாண்டு நூலகம், ஒரு தரம் வாய்ந்த நூலகத்தை கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு வேலையை நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான எண்ணற்ற வேலைகளை நம்ம தொகுதி அமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்காரு. அவரை மீண்டும் தொடர்வதற்காக நாம எல்லாம் உதயசூரியனுக்கு வாக்களித்து இந்த தொகுதியில பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல நம்ம தொகுதி எம்எல்ஏவை வெற்றி பெற வைக்க வேண்டும். எங்கள் வாக்கு உதயசூரியனுக்கு.